நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகினாம், நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷாமூர்த்தியே நமோ நமக. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய், மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். எல்லாம் வல்ல என் குருநாதர் திருவடிகளை பணிந்து இந்த அருமையான சஷ்டி பெருவிழாவிலே இந்த உரையை ஆற்ற எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து உதவிய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை, எல்லாம் வல்ல அம்மை அப்பரை வணங்கி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு இந்த சஷ்டி விழாங்கிறது ஒரு அற்புதமான திருவிழா. நம்ம சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லி நிறைய பழமொழிகள்லாம் அந்த சஷ்டி விழாவின் பெருமையை நமக்கு உணர்த்தி நிற்கிறது. அகப்பைன்னா என்னென்னா நம்முடைய அகந்தான், நம்முடைய மனம்தான். அதாவது சஷ்டியில் நம்ம இறைவனை தியானிக்க தியானிக்க, எல்லாம் வல்ல முருகப்பெருமானை தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் படிப்படியாக வளரும். அந்த நல்ல எண்ணங்கள் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தும் போது நம்முடைய அகப்பையிலிருந்து நல்ல எண்ணங்கள் உதிக்கும். அப்படியும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தால இன்னொரு என்ன ஒரு கருத்து நிலவுகிறது என்றால், சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையிலே குழந்தை வளரும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை நம்ம ரெண்டு விதமாகவும் நம்ம பொருள் கொள்ளலாம் என்று இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். அடுத்தால இன்றைய நம்ம தியானிக்க வேண்டிய தலைப்புன்னு தான் சொல்லணும். அறுபடை வீடுகள். முருகன் அறுபடை வீடுகளில் கொலுவிருந்து குன்றதோறும் குமரன் வீற்றிருந்து எல்லாம் வல்ல குமரன் எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் அவர் வீற்றிருக்கிற அழகு, அவர் நடத்தின திருவிளையாடல்கள், அவருடைய மகிமை பெருமையெல்லாம் இந்த கந்தசஷ்டி நன்னாளிலே நம்மை தியானிப்பது நம்மளுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் என்பதில் எல்லா அளவும் ஐயமில்லை. இப்போ ஏன் மனதுக்குள்ளே தானே ஆண்டவன் குடியிருக்கிறான், நம்ம பார்க்குற இடத்துலலாம் ஆண்டவன் குடியிருக்கிறான் அப்படின்லாம் உணர்கிறோம். ஏன் ஆலயங்களில் போய் தான் நம்ம இறைவனை தரிசிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆலயம் என்பதை பிரித்தால் ஆ கூட்டல் லயம். என்பது ஆன்மாவை குறிக்கிறது. ஆன்மா லயப்படும் இடமாக ஆலயங்களை அமைத்தார்கள். இப்போ ஒரு வீட்டில் இருந்து நம்ம சாமியை கும்பிடலாமா? நிச்சயமாக கும்பிடலாம். மனசில் இருந்தே சுவாமியை கும்பிடலாமா? நிச்சயமாக கும்பிடலாம். ஏன் அப்போ நம்ம ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்? ஏன் ஆலயங்களை இவ்வளோ பெருசாக கட்டி அதில் நியம நிஷ்டங்களை அனுசரித்தார்கள் அப்படின்னு நம்ம தியானித்து பார்க்கும்போது, நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் ஒருவேளை நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம இறைவனை வணங்கி கொள்ளணும்னு பூஜை பண்ணணும்னு உட்காருவோம். அப்போ யாராவது என்ன செய்வாங்க? அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அல்லது நம்முடைய மனமே பால் எங்கே வச்சோம்? அடுப்பில் வச்சோமா? அது காஞ்சி வளைஞ்சிருமா? பூட்டணுமா? தண்ணி குழாயை மூடணுமா? ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணோமா? இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய அன்றாட சூழ்நிலையில். அதே மாதிரி நம்ம திரும்பவும் நம்முடைய மனம் லயிப்பதற்காக அது ஆன்மீக பெருமக்கள் ஆலயங்களை ஆகம விதிப்புரைப்படி நிறுவினார்கள். அடுத்தால அங்கே நடைபெறுகிற மந்திர உச்சாடனங்கள், அந்த மந்திர உச்சாடனங்கள் அந்த மூர்த்தியோட அருளை மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அறிந்த உண்மை, கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய பலன் உண்டு. அந்த பிரார்த்தனை வெகு சீக்கிரமாக நிறைவேறும். அப்போ எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடி இருந்து நம்முடைய மனசில் உள்ள பிரார்த்தனைகளை இறைவன்கிட்ட சொல்லும்போது அந்த பிரார்த்தனைகள் வெகு சீக்கிரமாக நிறைவேறுகின்றன. இந்த உண்மையை உணர்ந்து தான் மக்கள் ஒரு மனதோட தியானிக்க வேண்டும் இறைவனை. பலவிதமான அபிஷேகங்கள் நடக்குது. அப்போ ஒரு அபிஷேகத்தில் நம்ம மனம் இறைவனோட நாடி செல்லலைன்னா, பாலபிஷேகம் நடக்கும்போது மனம் நாடி செல்லவில்லை என்றால் கட்டாயமாக தேனபிஷேகம் நடக்கும்போது நம்ம மனம் அதில் லயிப்படும். அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அதுக்கு தான் இந்த மணி ஒலிகள், நாதஸ்வரங்கள், இந்த மந்திர உச்சாடனங்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதனால நம்முடைய மனம் இறைவனிட லயப்படுகிறது. அதே போல இந்த ஆலயங்களை அமைத்து அறுபடை வீடுகளில் முருகன் குடிகொண்டு இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். அதில் முருகன் சாமானியப்பட்ட தெய்வம் இல்லை, அவர் தெய்வம். அவர் அப்பனுக்கே பாடம் சொன்ன அவர் கந்தசுவாமி. அப்படிப்பட்ட முருகனை பற்றி நம்ம ஆறுபடை வீடுகள் தோறும் சென்று முருகனை தரிசிக்க வேண்டும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா தமிழர்கள், ஆதி தமிழர்கள்
நிலங்களை 5 வகையாக பிரித்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5 வகை நிலங்களை இந்த தமிழர்கள் வந்து அவர்கள் வாழும் நிலப்பகுதி, அங்கே நிலவுகிற தட்ப வெப்பநிலைகள், இது அடிப்படையில் 5 வகை நிலங்களாக பிடிச்சாங்க. குறிஞ்சிக்கு தெய்வமாக, குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், அதை தான் குறிஞ்சின்னு சொன்னாங்க. அந்த குறிஞ்சி நில தெய்வமாக கந்த பெருமானை, எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நியமித்தார்கள். அந்த அந்த முருகப்பெருமான் குன்றுகள் தோறும் குடியிருப்பது அதனால்தான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஏன்னா குறிஞ்சிக்கு நிலைமை அதிபதி யாரு? முருகன். அது போக இன்னொரு ஆழமாக நம்ம யோசிக்க வேண்டிய கருத்து, சாதாரணமான நிலப்பரப்பில் நம்ம நடக்கும்போது நம்முடைய மூச்சானது இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது எப்படி நம்ம மூச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு குன்றின் மீது ஏறும்போது உயரத்தில் செல்ல செல்ல நம்முடைய ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறையும், மலை மேலே போக போக. அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், மூச்சை ஆழமாக அப்படி இழுத்து விட்டாதான் நம்மளால் மலையில் ஏற முடியும். அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன நடக்குதுன்னா, மலை ஏறும்போது இயல்பாகவே மூச்சு பயிற்சிக்கு நம்ம வந்து நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் பழக்கி கொள்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை யோசித்து தான் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, மலை மீது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனை அமர்த்தினார்கள். எப்படின்னா அது உடலுக்கு ஒரு பயிற்சி, அடுத்தால மூச்சுக்கு ஒரு பயிற்சி, மனதுக்கு ஒரு நல்ல பயிற்சி. அதற்காக தான் குன்றிருக்கும் இடங்களெல்லாம் குமரன் இருக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. குமரனுக்கு வந்து ஏகப்பட்ட பெயர் இருக்கு. அவரை வந்து சரவண பவன் என்று அழைக்கிறோம். எதனாலன்னா சரவண பொய்யில அவர் தோன்றினார், அதனால அவருக்கு சரவண பவன் ஒரு பேர் இருக்கு. காங்கேயன் ஒரு பேர் இருக்கு, ஏன்னா கங்கையிலே வளர்ந்தவர். அடுத்தால குமரன் என்று அழைக்கிறோம். குமரன் வந்து கணபதிக்கு இளைய பெருமான் கந்தன், அதனால அவரை வந்து குமரன் என்று அழைக்கிறோம். கந்தன் என்று அழைக்கிறோம். 6 உருவங்கள்ல ஒரு உருவம், அதனால அவரை கந்தன் என்று அழைக்கிறோம். கார்த்திகேயன் என்று அழைக்கிறோம். ஏன், கார்த்திகை பெண்கள் கந்த பெருமானை வளர்த்து எடுத்தார்கள், அதனால அவரை கார்த்திகேயன் என்று அழைக்கிறோம். மயிலை வாகனமாக கொண்டதுனால மயில் வாகனா என்று அழைக்கிறோம். தந்தைக்கு உபதேசம் செய்ததுனால சுவாமிநாதா என்று அழைக்கிறோம். சுப்பிரமணியன் என்ன அர்த்தம்னா பிரணவத்தை அப்பாவுக்கே உபதேசித்தவர், அதனால சுப்பிரமணியா என்று அழைக்கிறோம். 6 முகங்களை உடையதனால ஆறுமுக பெருமானே என்று அழைக்கிறோம். குறிஞ்சி வேந்தன், குறிஞ்சி நிலத்துக்கு அவர் தான் அதிபதி, அதனால குறிஞ்சி வேந்தனே என்று அழைக்கிறோம். வேர்க்கொடியோன், சேவர் கொடியோன், சேவலை தன்னுடைய கொடியாக கொண்டார், அதனால சேவர் கொடியோனே. வேலனே, முருகனே, முருகன் என்றால் அழகன் அர்த்தம். ஞானஸ்கந்தனே, ஞான பண்டிதா, வாய் நிறைய என்ன செய்யலாம், அவரை மனம் போல அழைச்சி நம்ம வந்து மனம் உருகி நம்ம அவரை கும்பிடலாம். சரவணபவா, காங்கேயா, கார்த்திகேயா, முருகா, ஆறுமுகா, கந்த பெருமானே, ஞானஸ்கந்த மூர்த்தி, ஞான தண்டாயுதபாணியே அப்படின்னு சொல்லி மனம் உருகி நம்ம கூப்பிட முருகன் வந்து நம்மளுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அருளையும் நிச்சயமாக தருவார். அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடு. இந்த திருப்பரங்குன்றம் எங்கே அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தா மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட 6 to 8 கிலோமீட்டரில் திருப்பரங்குன்றம் அமைந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது, குன்றின் மீது முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். ஆக முதல்ல திருப்பரங்குன்றத்தை பிரித்து பார்த்தோன்னா திருப்பரங்குன்றம், பரன் என்பது சிவபெருமானை குறிக்கிறது. சிவபெருமானுக்கு அமைக்கப்பட்ட சிவாலயம் தான் அந்த திருப்பரங்குன்றம். அப்படி சிவபெருமானுக்கு நியமிக்கப்பட்ட ஆலயம் எப்படி வந்து சரவண பெருமான் எப்படி அங்கே குடிகொண்டார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னன்னா பிரணவத்தின் உட்பொருளை எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு குரு மூலமாகத்தான் கல்வி என்பது அமைய வேண்டும். அதுக்காக தான் ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஆதி காலத்தில் இந்த குரு மூலமாக கல்வி கற்பது என்பது மிகவும் சிறப்பாக விளங்கியது. குருவுக்கு பணிவிடைகள்லாம் செய்து தான் மாணவர்கள் வந்து குருவோடைய வீட்டிலேயே வாசம் பண்ணி கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ காலப்போக்கில் மாறி டீச்சர்னா யார், டீச்சர்னா மதிக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். ஆனால் குருவை மதித்தவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் உயருவாங்க. அடுத்தல குரு மூலமாகத்தான் கல்வி வந்தால் தான் இந்த கல்வி சிறப்படையும். அப்படி ஒரு குரு உபதேசம் பெறாமல் பெறும்போது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை என்ன செய்யணும், அந்த பிரணவ மந்திரம் மிகவும் உயர்வானது. அதை வந்து தகப்பன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து தான் முருகன் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் என்ன செஞ்சாராம், குரு மந்திரத்தை, இந்த பிரணவ மந்திரத்தை உபதேசித்து கொண்டிருக்கும் போது அந்த சிவபெருமான் அறியாத வண்ணம் முருகன் வந்து பார்வதி தேவி மடிமேலே போய் உட்காந்து
அந்த பிரணவத்தை கேட்டு விட்டார். அந்த பிரணவத்தை கேட்டு அவர் மனப்பாடமாக வாங்கிட்டார். அப்போ குரு மூலமாக உபதேசம் பெறாமல் அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டதுனால அதனால் அவருக்கு ஒரு பாவதோஷம் ஏற்பட்டது. அந்த பாவதோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக என்ன செஞ்சாராம், திருப்பரங்குன்றத்தில் வீட்டிருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனான குரு பரனை தரிசிக்க என்ன செஞ்சார், வந்து அப்புறம் அந்த குன்றின் மீது சிவனை பூஜை செய்து அவர்கிட்ட மன்னிப்பு வேண்டி, அதாவது தன் தவறுகளை உணர்ந்து தந்தையான சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டி அந்த இடத்திலேயே ஸ்தலத்திலேயே குடிகொண்டார். அதுக்கப்புறம் அந்த பண்பை பாராட்டி இந்திரன் என்ன செஞ்சார், தேவயானையை முருகனுக்கு மனம் முடித்து கொடுத்தார். தேவயானையை மனம் செய்து கொண்ட தலம் வந்து திருப்பரங்குன்றம். அதனால அவருடைய வெள்ளை யானையான ஐராவதம், அந்த தேவேந்திரனுடைய வாகனம் வந்து ஐராவதம் எனப்படும் வெள்ளை யானை. அந்த வெள்ளை யானை தேவயானை வந்து மிகவும் பிரியமுடன் வளர்த்து வந்தாலாம். அதனால அந்த தேவயானையை பிரிய மனமில்லாமல் அந்த ஐராவதம் அந்த திருப்பரங்குன்றத்திலேயே முருகனுடைய வாகனமாக மயில் தான் எல்லா சன்னதிலையும் இருக்கும், நம்ம பார்த்தா தெரியும். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மயிலுக்கு பதிலாக ஐராவதம் என்ற யானை இருக்கிறது. அது ஒரு அந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம். அடுத்தல இங்கே தான் நக்கீரர் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன ஒரு தமிழ் புலவர் நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படை பாடினது இந்த திருப்பரங்குன்றத்தில் தான். அதுக்கு ஒரு கதை என்னன்னா, நக்கீரர் வந்து சிவபெருமானை ஆழ்ந்து தியானம் பண்ணி கொண்டிருந்தார் எங்க திருப்பரங்குன்ற மலை மேல. அப்பொழுது அங்க ஒரு பொய்கை இருக்கிறதாம். அந்த பொய்கையில ஒரு அரச மரம் இருக்குமா. அந்த மரத்துல இருந்து ஒரு விரிகிற இலைகள் வந்து தண்ணிக்குள்ள விழுந்தா மீனாகவும் தரையில விழுந்தா பறவையாகவும் உருமாற்றம் பெறுவான். அப்படி ஒரு சக்தி அந்த தண்ணீருக்கு. ஏன் அந்த தண்ணீருக்கு அந்த சக்தி வந்தது, முருகன் வந்து அவருடைய வேளால அந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார். அதனால அப்போ அவர் தியானித்து கொண்டிருக்கும் போது அவருடைய தந்தையான சிவபெருமானை நக்கீரர் வந்து தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு இலை தண்ணியில் பாதியும் தரையில் பாதியும் விழுந்துருச்சான். அப்போ தண்ணியில் விழுந்த இலை வந்து மீனாகவும் தரையில் விழுந்த இலை பறவையாகவும் மாறி ரெண்டும், அதாவது வாழணும்னு சொல்லி உயிர் போராட்டத்தில் ஒன்றை இழுத்து கொண்டு இருக்கும்போது நக்கீரருடைய தவம் வந்து கலைஞ்சு போச்சு. அவர் சிவபெருமானை நினைத்து கொண்டு தியானம் பண்ணி கொண்டிருந்த அந்த தவம் கலைந்த உடனே அங்கே ஒரு பூதம், அந்த திருப்பரங்குன்ற மலை மீது ஒரு பூதம் குடிகொண்டிருந்ததான். அந்த பூதம் வந்து அது 999 பேரை பிடிச்சு வச்சிருந்திருக்கு. 1000ஆவது ஒரு ஆளை தேடிக்கொண்டிருந்தது. எதுக்காகன்னு சொன்னால், அது வந்து அந்த பலி கொடுத்து அந்த 1000 பேரை பலி கொடுத்து இன்னும் தன்னுடைய சக்தியை ஏற்றிக்கொள்ள வேண்டும்னு அது வந்து தவமாக இது இருந்துட்டு அதையும் தவம் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்போ நக்கீரர் பெருமான் தவம் கலைஞ்ச உடனே அவருக்கு உண்டான அந்த பவர் வந்து அவரை விட்டு நீங்கி போயிட்டு உடனே இதுதான் சமயம் சொல்லி பூதம் என்ன செஞ்சுதான் நக்கீர பெருமானை இப்போ எடுத்துக்கொண்டு போய் அந்த குகையில் அடைச்சிருச்சு. அடைச்ச உடனே அப்போ தான் பார்க்குறாரு, ஏற்கனவே 999 பேர் இருக்காங்க. ஐயோ நம்ம 1000 ஆளாவது மாட்டிக்கொண்டோம் அப்படின்னோடனே 999 பேரும் நக்கீர பெருமானே நீர் வந்து சர்வ வல்லமை படைத்தவர், உடைய தமிழுக்கு வந்து முருகன் அடிமைன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நீர் தான் எங்களை எப்படியாவது விடுவிக்கணும்னு சொன்னோடனே திருமுருகாற்று படையை பாடியிருக்கார். அந்த அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருமுருகாற்று படையை நக்கீரர் பாடினதுக்கு காரணம் வந்து அந்த திருப்பரங்குன்றத்திலே முருகன் நடத்தின திருவிளையாடல். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு உண்மை தெரியுதுன்னா, ஆண்டு தியானம் பண்ணும்போது நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குது. நம்முடைய துன்பங்கள் நீங்கின உடனே நம்ம இறைவனை ஆட்டோமேட்டிக்காகவே மறந்துட்டு என்ன செய்கிறோம், நம்மளால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப நம்முடைய மனதுக்குள்ளேயும் என்ன வருது, அந்த சாத்தான் குடிபுகுறான். அந்த தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் நக்கீரர் வந்து அவருடைய தவத்தை விட்டு சிவபெருமானை தியானிக்க வேண்டிய நேரத்தில் வேற எண்ணங்களை அவர் அந்த மீனா பறவையா அப்படிங்கிற போராட்டத்தை பார்த்ததுனால அவர் அந்த எண்ணம் சிதைந்ததுனால அவருக்கு அந்த பூதம் பிடிச்சு கொள்ள போக வேண்டிய தண்டனை வந்தது. அதே போல நம்ம எப்போதுமே இடைவிடாமல் நன்மை நடந்தாலும் அது இறைவனுக்கே அர்ப்பணம், ஏதாவது நமக்கு துன்பங்கள் வருதா அந்த துன்பமும் இறைவனுக்கே அர்ப்பணம் சொல்லி அர்ப்பணித்து வாழும்போது நம்ம வந்து இறை அருள் எப்போதும் நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கும். இந்த கதையிலேருந்து இந்த பாடத்தை நம்ம படித்துக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் திருமுருகாற்றுப்படை திருப்பரங்குன்றத்திலே பிறந்தது. அடுத்தால கடல் மட்டத்திலிருந்து 1050 அடி உயரத்தில் திருப்பரங்குன்றம் இருக்கிறது, ஏறத்தாழ 300 அடி உயரம். அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றமானது பல ரூபம் காட்டும் ஒரு மலை அப்படின்னு சொல்லி புலவர்கள்லாம் பாடுறாங்க. அது என்னன்னா, வடக்கிலிருந்து பார்த்தா திருப்பரங்குன்றம் ஒரு கைலாய மலை போல தோற்றமளிக்குமா. கைலாயத்துக்கு போய் கைலாய மலையை தரிசிக்க முடியாதவர்கள் திருப்பரங்குன்ற மலையை கைலாய மலையாக நினைத்து நம்ம வந்து கும்பிட்டு அந்த வரம் பெறலாம். அடுத்தால கிழக்கிலிருந்து பார்த்தால் ஒரு குன்று போல தோற்றமளிக்குமா, தெற்கே இருந்து பார்த்தால் யானை படுத்திருப்பது போலவும், மேற்கே இருந்து பார்க்கும்போது அந்த மலையே
சிவலிங்கமாகவும் தோன்றுமா. அப்படிப்பட்ட ஒரு ரூபம் காட்டும் பல ரூபம் காட்டும் ஒரு மலை. அதனால தான் திரைப்பட பாடலில் கூட திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். எவ்வளோ ஒரு அற்புதமான பாட்டு. கடல் கூட என்ன செய்யும், அவருடைய பேரை பாடித்தான் ஆடுது. அருமையான ஒரு கற்பனை, கவிஞருடைய கற்பனை. திருப்பரங்குன்றத்தில் முருகன் சிரித்தா அது திருத்தணி மலை மீது போய் எதிரொலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த ஸ்தலத்தில் குடியிருக்கிற எம்பெருமான் முருகனை முதலாவது படை வீட்டை தியானித்து திருப்பரங்குன்ற முருகனை எல்லாரும் மனசார வணங்கி அவர் இருக்கிற திசையை நமக்கு மதுரையை நோக்கி திருப்பரங்குன்றத்தை நோக்கி வணங்கி முதல் படை வீட்டை வணங்கி ரெண்டாவது படை வீடான திருச்செந்தூரை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடரலாம். திருச்செந்தூர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருச்செந்தூர் நினச்சாலே உடம்பெல்லாம் புல்லரிச்சிடும். ஏன்னா முருகப்பெருமான் என்னத்துக்காக அவதாரம் பண்ணினாரோ, என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றின தலம் வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் இருக்கு, திருச்சீர அலைவாய். அப்படின்னா அலைகள் எப்படி வருதான் திருச்செந்தூரில், கடல் அலைகள் ஒரே சீராக திருச்சீர அலைவாய், அலை வந்து சீராக அடிக்குமா திருச்செந்தூரில். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றின தலம். எதுக்காண்டி முருகப்பெருமான் அவதாரம் பண்ணினார்? சூரனை வதம் பண்ணுவதற்காண்டி தான் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணினார். அந்த அவதாரம் பண்ணின நோக்கத்தை நிறைவேற்றின இடம் வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூரில் வந்து நிறைய சிறப்புகள், ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகள் ஒவ்வொன்றா திருச்செந்தூருக்கு வேறு பெயர்கள் வந்து செந்தூர்னு சொல்லலாம், ஜெயந்திபுரம்னு சொல்லலாம், வீரபாகுப்பட்டினம், வியாழத்தலம், சந்தனமலை அப்படின்னு சொல்லி திருச்செந்தூருக்கு வேறு பெயர்கள் இருக்குது. அதுக்கு பிறகு திருச்செந்தூரில் முருகன் நடத்தின திருவிளையாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரபத்மன் ஒரு அரக்கன், அடுத்தல சிங்கமுகன் ஒரு அரக்கன், தாரகாசுரன் ஒரு அரக்கன், 3 அரக்கர்களும் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, சிவனை நோக்கி தவம் இருந்தார்கள். அவர் அரக்கர் குலத்தில் தோன்றினாலும் மிகப்பெரிய சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க. ராவணன் கூட ஒரு அரக்கனாய் இருந்த ஒரு ராட்சசனாய் இருந்த போதும் அவன் மிகப்பெரிய சிவபக்தனா. அவன் வந்து அந்த சிவனுக்கு பிடிச்ச சாமகானத்தை பாடி சிவனையே மயக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக ராவணன் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட சிவபக்தர்கள் ஒருவேளை அரக்க குணமுடையவர்களாக இருந்தாலும் அவர்களும் பக்திமான்களாகவே இருந்திருக்காங்க. அதனால தான் கடைசியில் அவங்க சாகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறை அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இறை தரிசனம், இறைவன் கையால் சாவறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு குடுப்பினை இருந்தால் அந்த மாதிரி மரணம் கிடைக்கும். அப்போ அவங்களுடைய பக்தி அவர்களை காப்பாற்றி இருக்கு. அதே போல் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் 3 பேரும் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து எப்படிப்பட்ட மனிதர்களாலே எங்களுக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். வேண்டும் போது சிவபெருமான் எப்போதும் இளகிய மனம் படைத்தவர். அவரை நம்பி வந்த அடியார்களுக்கு அவர் இல்லைன்னு சொல்ல தெரியாதவர். அதனால் அவர் என்ன செஞ்சார், அப்பா நீங்கள் கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இந்த அரக்க குணம் அவர்களுக்கு தலை தூக்கி விட்டது, ஆணவம் தலை தூக்கி விட்டது. உடனே சரி இனிமேல் நம்ம வச்சதுதான் வரிசை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, முனிவர்கள் எல்லாம் போய் அவர்களுடைய தவங்களை கலைத்து அப்படியே அவர்களை தொல்லைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தொல்லைப்படுத்த ஆரம்பித்த உடனே திரும்பவும் அந்த முனிவர்கள் அனைவரும் போய் என்ன செஞ்சாங்க, சிவபெருமானே எங்களை இந்த அரக்கர்களுடைய தொல்லை எங்களால் தாங்க முடியலையே அப்பா, நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு சொன்னோன்னே சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு, ஐயோ நம்ம வரத்தை கொடுத்துட்டோமே, இனிமேல் நம்ம இவங்களை எப்படி நம்ம வந்து அழிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது பொறுமையை காக்குறாரு. அப்போ ஒரு அளவுக்கு மேலே அந்த பொறுமை எல்லை மீறி போகும்போது அரக்கர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் முனிவர்கள் முறையிட சிவபெருமானுக்கு என்ன வந்ததுதான் கோபம். ஏற்கனவே 5 முகம் கொண்டவர், அந்த 5 முகத்தோட அதோ முகம் சொல்லி ஒரு 6வது முகம் சிவனுடைய கோபத்தில் உதித்ததாம். அந்த 6வது முகத்தை வந்து ஞானக்கண் இருப்பவர்களால் மட்டும்தான் காண முடியும், ஊனக்கண் இருப்பவர்களால் காண முடியாதாம். அந்த 6 முகத்திலிருந்தும் 6 தீ பொறிகள் கிளம்பி அந்த உஷ்ணத்தை வந்து என்ன செய்ய முடியும், வாயு பகவானால் தாங்க முடியாமல் வாயு பகவானை ஆற்ற கொடுத்துட்டார். அந்த 6 பொறிகளையும் கங்கையிடம் சமர்ப்பித்த உடனே கங்கையும்
அந்த 6 பொறிகளையும் சுமந்து கொண்டு போகும்போது அதனுடைய உஷ்ணத்தை வந்து கங்கையாலையுமே தாங்க முடியல. உடனே அந்த 6 பொறிகளையும் கொண்டு போய் சரவண பொய்கையில சேர்த்தலாம். அங்கே சரவண பொய்கையில 6 தாமரை மலர்கள் மீது அந்த சிவனிடமிருந்து வந்த 6 பொறிகளும் 6 தாமரை மலர்கள் மேலே அமர்ந்தனவும். அமர்ந்த உடனே அந்த ஏற்கனவே கார்த்திகை பெண்கள் கந்தனை வளர்க்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் ரொம்ப முறையிட்டு வேண்டி வேண்டி வந்ததுனால அந்த 6 கார்த்திகை பெண்களும் கந்தனை வளர்க்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அந்த சரவண பொய்யில பொறியாய் தோன்றிய கந்த பெருமானை 6 கார்த்திகை பெண்களும் வளர்த்தாங்க. அப்போ ஒரு தடவை பார்வதி வந்து தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அம்மா ஆவலோடு அந்த 6 குழந்தைகளையும் தூக்கி எடுக்கும்போது 6 குழந்தைகளுடைய உடலும் ஒரே திருமேனியாக மாறி தலை மட்டும் 6 ஆகி 12 கைகள் வந்து 6 முகனாக கந்த பெருமான் உருவம் கொண்டது இந்த காரணத்தினால தான். இந்த கந்த பெருமான் என்ன செஞ்சார்? சரவண பொய்களை தோன்றினவர் இந்த சூரபத்மனை அழிப்பதற்காகத்தான் தோன்றினார். அப்புறம் அவர் வளர்ந்து கலைகளெல்லாம் கற்றுக்கொண்டார். அவருக்கு வீரபாகுன்னு சொல்லி ஒரு மந்திரி அந்த 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 முருகப்பெருமானுக்கு இருந்தார். இவருடைய தொல்லைகள்லாம் தாங்க முடியலன்னு சொல்லி வீரபாகுவை சரவண முருகன் வந்து தூது அனுப்பினார். எப்பா நீங்கள் இப்படிலாம் முனிவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க, அவங்களோட பக்தி மார்க்கத்துக்கு அவங்கள தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்காமல் வீரபாகுவை என்ன செஞ்சிட்டாங்க? சூரபத்மன் சிறைப்பிடித்து வைத்து கொண்ட உடனே சூரபத்மனுடைய சிறையிலிருந்து தந்திரமாக தப்பிச்சுட்டு வந்த வீரபாகு நேர முருகன்ட்ட போய் அவருடைய தொல்லை வந்து எல்லை மீறி போகுது, முருகா நீ இதற்கு மேலேயும் பொறுமை காக்க வேண்டாம், கண்டிப்பாக நம்ம போர் புரிந்து சூரனை நீ சம்ஹாரம் செய்யணும்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் என்ன செஞ்சார்? தவம் இருக்க ஆரம்பித்தார். தந்தையை நோக்கி தவம் இருந்தார். தந்தை வந்து எல்லா வல்லமையும் முருகனுக்கு கொடுத்தார். ஆனாலும் அதில் ஒரு நிறைவு வரவில்லை. அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்கிற வாக்கிற்கு இணங்க அப்புறம் என்ன செஞ்சார்? தாயாரை போய் சரணடைந்தார். அதாவது அம்மை வந்து அம்மாங்கிறவங்க உயர்ந்த ஸ்தானம் அப்படிங்கிறத முருகப்பெருமான் இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிக்கல்னு ஒரு இடத்துல போய் பார்வதி தேவி தவம் பண்ணி அவருடைய தவ வலிமையெல்லாம் ஒன்று திரட்டி வேலுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தாலாம் பார்வதி தேவி தவம் பண்ணி அவர் தவ வலிமையை திரட்டி கொடுத்ததுனால வேல் சர்வசக்தி உடையது. இன்னைக்கு முருகப்பெருமான் கையில் இருக்க வேல் வந்து எதிரிகளை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்ததுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுக்கு ஏன் அந்த மகிமையை கொடுத்தாங்க அப்படின்னா அது பார்வதி தேவி தன்னுடைய தவ வலிமையினால பெற்றுக் கொடுத்த ஒரு முருகப்பெருமானுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு ஆயுதம். இந்த அதிசயம் வந்து சஷ்டி பெருவிழா தோறும் சிக்கல்ல முருகன் வேல்வாங்கரன் வைபவத்தை நடத்தும்போது சக்தி வந்து முருகப்பெருமானுக்கு வேல் கொடுக்கும்போது ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஒரு தண்ணி வச்சு அதை வெளியில் எடுத்த உடனே அதில் எப்படி முத்து முத்தாக நீர் திவலைகள் அந்த பாட்டில் மேலே இருக்கிறத நம்மளே கண்ணால் பார்க்கறோம். அதே மாதிரி சிங்கார வேலுடைய முகத்தில் நீர் திவலைகளாக வேத்து இருக்குமா. இது வந்து இந்த கலி யுகத்திலையும் இந்த கந்தசஷ்டி பெருவிழா தோறும் நடக்கிற அற்புதம். சிக்கல்ல அந்த வேல்வாங்கிற நிகழ்ச்சியை பொதிகை டிவிலெலாம் ஒளிபரப்புவாங்க, கட்டாயமாக பாருங்கள். அப்போ அவங்க அந்த க்ளோஸ்அப்பில் அந்த ஷார்ட்டை வைக்கும்போது நான் பார்த்துருக்கேன். ஆனால் சிக்கலில் நேரில் போய் பார்க்கல, ஆனால் டிவியில் பார்த்துருக்கேன். முருகனுடைய முகத்தில் முத்து முத்தாக வேர்வைகள். இந்த கலி யுகத்தில் எவ்வளவு அக்கிரம அநியாயம் பெருகியிருந்தாலும் இந்த கலியுகத்திலையும் முருகப்பெருமான் மேனி வேர்க்கிறத பார்த்தா இந்த கலியுகத்திலும் கண்கண்ட தெய்வமாய் கந்தன் விளங்கி பக்தர்களை காப்பாற்றுகிறான் என்பதற்கு இதுதான் ஒரு சாட்சி. அதனால முருகப்பெருமான் வந்து அந்த வேலை வாங்கின உடனே தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கிளம்பி கடும் போர் புரிந்து திருச்செந்தூரிலே சூரனை சம்ஹாரம் செய்தார். சூரனை சம்ஹாரம் செய்தார்னா சூரனை அப்படியே சாகடிக்கல. அவர் என்ன செஞ்சார்னா அனுகிரக மூர்த்தி. அதையும் நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன செஞ்சார்? சூரனுடைய உடல் 2ஆக பிளந்த உடனே ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் மறுபிறப்பு கொடுத்தாரு. சூரனை அவர் இவ்வளோ அக்கிரமம் செஞ்சவங்களையும் அவர் அழிக்கல, அனுகிரக மூர்த்தியாக தான் அனுகிரகம் பண்ணினார். அதனால சேவல் கொடியை கையில் வச்சுக்கிட்டு மயிலை தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டார். அப்போ பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய்னு பாரதியார் பாடினார் இல்லையா? என்ன
அதே மாதிரி பகைவனுக்கும் அருளக்கூடிய ஒரு பண்பாளனாக நம்முடைய தமிழ் தெய்வம் தனிப்பெரும் தெய்வமாக முருகன் விளங்குகிறார். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா நாளி கிணறு, எப்போதும் வத்தாத நாளி கிணறு அங்கே இருக்குது. அதாவது 24 தீர்த்த கட்டங்கள் திருச்செந்தூரில் இருக்கான். அதில் முக்கியமான ரொம்ப விசேஷமானது நாளி கிணறு. அந்த நாளி கிணறை வந்து முருகன் தன்னுடைய கை வேலால், தன்னுடைய தாயார் கொடுத்த அந்த சக்தி வேலால் உண்டாக்கின அந்த நாளி கிணறு. நம்ம அந்த நாளி கிணறுல குளிக்கும்போது நம்முடைய பாவ தோஷங்கள் முன்வினைகள் எல்லாம் விலகுகிறது. அடுத்தல இந்த முருகப்பெருமான் வரலாற்றில் இந்த திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கிற முருகப்பெருமானை அந்த டச்சுக்காரர்கள் 16ஆம் நூற்றாண்டிலே இந்த நம்ம நாட்டுக்குள்ளே வந்த டச்சுக்காரர்கள் அவருடைய திருமேனியை வந்து தங்க விக்கிரகம்னு நினச்சிக்கிட்டாங்க. யார? ஆரோப பெருமான் சன்னதி தனியாக இருக்குது பார்த்தீங்களா, ஜெயந்திநாதரை, அவரை வந்து தங்க திருமேனின்னு நினச்சி அதை கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் விற்றா நம்ம வந்து என்ன செய்யலாம், நிறைய பொண்ணும் பொருளும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி டச்சுக்காரர்கள் அந்த திருமேனியை திருடிட்டு போயிட்டாங்களாம். கடலில் போகும்போது கப்பல் வந்து போயிட்டு இருக்கும்போது கடுமையான சீற்றம், இயற்கை சீற்றம், புயல், வெள்ளம் அப்படின்னு வந்த உடனே அலை பயங்கரமாக அடித்த உடனே டச்சுக்காரர்கள் வந்து இது முருகனுடைய திருவிளையாடல் தான் நினச்சி கொண்டு போன விக்கிரகத்தை கடலில் போட்டுட்டாங்க. போட்ட உடனே இரவில் நடந்த சம்பவத்தை அறியாமல் காலையில் வந்து கோயிலை திறந்து பார்க்கும்போது முருகர் விக்கிரகத்தை, அதாவது ஜெயந்திநாத சண்முகர் விக்கிரகத்தை காணலை. உடனே பக்தர் பெருகளுக்கெல்லாம் பதறிட்டாங்க. ஐயோ, முருகன் பெருமானை யார் தூக்கிட்டு போனால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது அந்த அவருடைய முருகனுடைய பரம பக்தர் ஒருவர், அவர் வந்து அவருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து அந்த நாயக்க மன்னரின் பிரதிநிதியாக ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் பேர் வடமலை அப்ப பிள்ளை. வடமலை அப்ப பிள்ளை என்பவர், அவர் வந்து பரம பக்தர், திருச்செந்தூர் முருகனுடைய பரம பக்தர். அவர் வந்து அவருடைய கனவுல தோன்றி, நீ கலங்க வேண்டாம், அந்த விக்கிரகம் வந்து கடலுக்குள்ள 6 காத தூரத்தில் இருக்கு, நீ போய் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த படகை எடுத்துட்டு கடலுக்குள்ள போனாராம். அதே மாதிரி எப்படி நம்ம அந்த முருகப்பெருமான் இருந்த இடத்த கண்டுபிடிக்கிறது, கடல் எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு எலுமிச்சம்பளம் தங்க நிறத்தில் மினுங்கிட்டு இருந்ததான். கருடன் தாழ்வாக பறந்த உடனே முருகப்பெருமான் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த இடத்துல தேடி பார்க்கும்போது அந்த ஆறுமுக பெருமானுடைய விக்கிரகம் கிடச்சிருச்சு. அதில் வந்து மீன்கள் வந்து அந்த ஆறுமுக பெருமானுடைய விக்கிரகத்தை வந்து ஆசையோட கொத்தி பார்த்ததாம். அவ்வளோ பிரகாசமான திருமேனி அந்த கடலுக்குள்ளே விழுந்த போதும் அதனுடைய பிரகாசம் மங்காம மீன்கள் இது என்னது இவ்வளோ அற்புதமான ஒரு திருமேனி இருக்கேன்னு சொல்லி கொத்தி பார்த்ததுனால இன்னும் பாருங்க, திருச்செந்தூரில் போய் பார்க்குறவங்க எல்லாருக்கும் முகத்தில் அந்த பெருமான் முகத்தில் புள்ளி புள்ளியாக தெரியும். என்னடா சிற்பி தான் சரியாக வடிவமைக்கலையோ அப்படின்னு நம்ம பார்த்து நான் கூட சந்தேகப்பட்டிருக்கேன். நல்ல இப்படி குழி குழியாக இருக்கும், அதை நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். அந்த திருமேனியினுடைய அந்த குழிகள் வந்து ஏன்னா கடலில் விழுந்தப்போ அந்த மீன்கள் வந்து ஆசையோடு அந்த திருமேனியை கொத்தி பார்த்ததுனால தான் அந்த மாதிரி குழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தால இன்னொன்று, சுனாமி வந்தது டிசம்பர் 24ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு. எல்லாரும் தமிழகத்தையே வாரி சுருட்டி கொண்டு போச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சுனாமி வந்து திருச்செந்தூரில் மட்டும் அழிவை ஏற்படுத்தாமல் கடல் வந்து 2 கிலோமீட்டர் பின்வாங்கிருச்சான். இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாய் விளங்கி அந்த பக்தர்களை மட்டும் இல்லை அந்த ஊரையே அழிவிலிருந்து காப்பாற்றிட்டாரு திருச்செந்தூர் பெருமான். அப்படிப்பட்ட ஒரு சர்வ சக்தி உடைய எம்பெருமான் திருச்செந்தூரிலே வீற்றிருக்கிறார். அடுத்தல அந்த பன்னீர் இலை விபூதி கொடுக்குறாங்க பாருங்க திருச்செந்தூரில், அது ஒரு விசேஷமான மகிமை உள்ள பிரசாதம். அந்த பன்னீர் இலையில ஏன் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, திருச்செந்தூரில் அந்த திருப்பணி செய்து கொண்டிருந்தார்கள். திருப்பணி செய்து கொண்டிருந்ததில் வந்து என்ன யாருன்னு சொன்னால் அந்த பன்னீர் இலையில விபூதி எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் திருப்பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஒடுக்கத்தம்பிரான் என்பவர் யாருன்னா திருவாவடுதுறை மடத்தை சேர்ந்த ஒடுக்கத்தம்பிரான் சொல்லி ஒருவர் வந்து அவருடைய தலைமையில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருந்தது. அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு போதுமான அளவு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு பொண்ணும் பொருளும் பற்றாக்குறை வந்ததாம். பற்றாக்குறை வந்தபோது இவர் முருகப்பெருமானை வேண்டி என்ன செய்வாராம், இந்த ஒடுக்கத்தம்பிரான் வந்து விபூதி எடுத்து பன்னீர் இலையில மடக்கி இதை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த பிரசாதத்தை, ஆனால் இங்கே வச்சு திறந்து பார்க்காதீங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த பன்னீர் இலை விபூதியை கொடுத்துருவாராம். கொடுத்த உடனே மனசுக்குள்ளே ஆனால் வேண்டிகிட்டே இருப்பாராம், முருகப்பெருமானே இவங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கறது என்கிட்ட பொண்ணும் பொருள் இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே முருகனை வேண்டிக்கிட்டே இருப்பாங்களாம்.
கூலி வாங்கினவங்க எல்லாரும் அந்த பன்னீர் இலையை கொஞ்சம் தூரம் போய் தள்ளி போய் திறந்து பார்க்கும்போது அதில் அவங்களுக்கு என்ன சம்பளம் இருக்குமோ அந்த சம்பளம் அந்த விபூதிக்குள்ளே அந்த இலைக்குள்ளே இருக்குமா. விபூதி வந்து அவர் வச்சு கொடுத்தது விபூதி, ஆனால் அந்த விலைக்குள்ளே இருக்கிறது வந்து அவர்களுக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அந்த கூலி. அப்போ இந்த திருப்பணியே அவர் பன்னீர் வச்சு விபூதியை மட்டும் கொடுத்துட்டே இருந்திருக்காரு இந்த ஒடுக்க தம்பிரான் சுவாமிகள். அப்போ இந்த திருப்பணிக்கும் ஒரு நாள் பங்கம் வந்ததாம். அதாவது இலையில திருநீர் இருந்தது திருநீராகவே இருந்திருக்கு. திரும்பவும் மனம் கலங்கி போயிட்டாரு. நான் என்ன செய்வேன் முருகப்பெருமானேன்னு சொல்லும்போது முருகப்பெருமான் அந்த ஒடுக்கத்தம்பிரான் சுவாமிகளுடைய கனவுல வந்து, நீ சீதக்காதி காயல் பட்டணத்தில் சீதக்காதி வள்ளல் இருக்கிறார், அவரை போய் நீ பாரு, அவர் உனக்கு உதவுவார்னு சொல்லிட்டாராம். இவர் சீதக்காதி முனிவரை போய் பார்த்துருக்காரு. அவர் வெறும் உப்பு மூட்டை, ஒரு மூட்டை உப்பை கொடுத்தாராம். உப்பை கொடுத்தவொடனே திரும்பவும் இவர் மனம் கலங்கி போயிட்டாரு. ஆனால் முருகப்பெருமானுடைய கட்டளை என்னதோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி மன உறுதியோடு வந்து அடுத்த நாள் காலையில் உப்பு மூட்டையை திறந்து பார்த்தா அது ஃபுல்லாக தங்க நாணயமாக இருந்ததாம். அப்புறம் சந்தோஷமாக அவர் கூலி கொடுத்து இந்த திருப்பணிகளை கோவிலுக்காக செய்து வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கோவிலை அமைத்திருக்கிறார்கள். இதுலேருந்து பாருங்கள், முருகப்பெருமான் வந்து ஜாதி மதங்களை கடந்தவர். காயல் பட்டணத்தில் போய் சீதாக்காதிக்கிட்ட போய் நீ வந்து என்ன செஞ்சுக்கோ, ஏன் கோவிலை கட்டுறதுக்கு பொண்ணும் பொருளையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வழி நடத்திருக்காரு. அப்போ ஜாதி மதங்களை கடந்து அணுகிற தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய பன்னீர் இலை விபூதி தீராத பிணியை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. இன்னைக்கும் திருச்செந்தூர்ல பன்னீர் இலை விபூதி தராங்க. நம்மகிட்ட தான் என்ன இல்லை, நம்பிக்கையும் பக்தியும் இல்லை. நம்பிக்கையும் பக்தியும் நம்ம நிறைய வச்சு முருகப்பெருமானை தஞ்சம் என்று அடைந்து மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு திருநீட்டு பதிகம் பாடினார் இல்லையா ஞானசம்பந்த பெருமான். அந்த நம்பிக்கையை அப்படியே கையில் எடுத்து நம்மளும் அந்த விபூதியை உட்கொண்டாலோ, நெற்றியில இந்துக்கள் வந்து விபூதி வச்சுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அது இந்த காலத்தில் வந்து நம்ம இளைய தலைமுறையினர் வந்து அந்த மத சின்னங்களை வச்சுக்கோன்னு சொன்னால் வீட்டில் ஒரு பெரிய போராட்டமே வருது. அது வந்து தயங்கவே கூடாது. நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளுக்கு முன்னோர்கள் வழி காட்டியிருக்காங்க, அதுதான் நமக்கு மருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அதை தயங்காமல் நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்வதன் மூலமாகவும் அதை உட்கொள்வதன் மூலமாகவும் நம்முடைய தீராத வினைகள்லாம் தீரும். அடுத்தால அந்த பன்னீர் இலையில் இன்னொரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, இலைக்கெல்லாம் ஒரு நரம்பு போகும். அந்த இலை அமைப்பு சரியாக வர்றதுக்காக அந்த இலை நரம்பு எத்தனை தான் இருக்குமா, 12 நரம்பு இருக்குமா அந்த பன்னீர். அப்போ கலியுகத்தில் என்ன பாருங்க, ஒரு இலையில கூட நான் இருக்கேன், நீ நம்பிக்கையோடு அதை வாங்கிட்டு போனேன்னா அந்த இலையிலையும் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய தெய்வமாக கந்த பெருமான் வழங்குகிறார். அந்த திருச்செந்தூர் இன்னும் எல்லையில்லாத மகிமை கொண்டது. ஓம்காரநாதம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரே இடம் திருச்செந்தூர். அந்த கொடிமரத்துக்கு நேர ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் பாருங்க, செங்கல் அளவில். அதில் காதை வச்சு கேட்டு பார்த்தோம்னா ஓம்காரநாதம் ஓம் 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 என்று கடல்ல இருந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது. சதா சர்வகாலமும் ஓம்காரநாதம் இடைவிடாது ஒலிக்கக்கூடிய ஸ்தலம் வந்து திருச்செந்தூர் ஸ்தலம். அவ்வளோ மகிமையான ஸ்தலம். அடுத்தால அந்த கொடிமரம் வந்து கண்டியிலிருந்து இலங்கையை ஆண்ட மன்னன் ஒரு சந்தன மரத்தை வெட்டி கடலில் போட்டு விட்டாராம். அந்த கடல் அலை அடித்து அடித்து அந்த சந்தன மரம் வரும்போது அங்கே ஒரு எருமை மாடு துள்ளி குதிச்சு ஓடி போய் அந்த சந்தன மரத்தை தலையால் தள்ளி கொண்டு வந்து அந்த சந்தன மரத்தை கரையில் வச்சதான். அந்த சந்தன மரத்தை எடுத்து ஸ்தாபிதம் பண்ணதான் முருகனுடைய கொடிமரம். அவ்வளோ கொடிமரத்து விசேஷம், பிரசாதம் விசேஷம், மூர்த்தி விசேஷம், ஸ்தலம் விசேஷம், தீர்த்தம் விசேஷம். அப்போ திருச்செந்தூரில் போய் வழிபட்டவங்களுக்கு, திருச்செந்தூர் முருகனை சரணடைந்தவர்களுக்கு எதிரிகளை இருக்கவே மாட்டாங்க. பன்னிருகை வேலவனை சரணடைந்தவர்களுக்கு எந்த துன்பமுமே இல்லை, எல்லாமே பாக்கியம்தான். ஆனால் நம்முடைய மனதில் தான் என்ன செய்யணும், நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கி, திருப்பரங்குன்ற முருகனை வணங்கி, அடுத்ததாக திருச்செந்தூர் முருகனை வணங்கி, அடுத்ததாக 3வது படை வீடான பழனியை பற்றி நம்ம தியானிக்கலாம். பழனிமலை வந்து பழனிமலைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அது வந்து திரு ஆவினன் குடி. நம்முடைய ஆவி குடியிருக்கக்கூடிய தலை சீர்காழி கோவிந்தராஜன் பாருங்க, ஆவி குடியிருக்கும் ஆவினன் குடி, அங்கே கொலுவிற்கும் அழகு திருவடி, என் ஆவி குடியிருக்கும் ஆவினன்குடி. பாட்டை கேட்டாலே என்ன செய்யும், உருக்கமாக கண்ணீர் வந்துடும். நம்முடைய ஆவியே குடியிருக்கக்கூடிய இடம் என்னது, பழனிமலை.
பழனிமலைக்கு இன்னொரு பெயர் வந்து திரு ஆவினன் குடி. நம்முடைய ஆவி குடியிருக்கக்கூடிய ஸ்தலம். நம்முடைய உயிரை காக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் பழனியிலே 3வது படைவீடான பழனியிலே வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த பழனிமலை எப்படி வந்தது? இந்த பழனி மலையில குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் படித்தோம். இந்த திருப்பரங்குன்றத்திலே தகப்பனை வணங்குவதற்காக வந்த முருகப்பெருமான் அவருடைய அருளை வேண்டி அந்த மலையிலே குடியிருந்து அவருடைய மலையாகவே அந்த மலை ஆகி திருப்பரங்குன்றம் முருகனுடைய மலைன்னு சொல்லி நம்ம இப்போ கும்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பழனி மலை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, சர்வ வல்லமை பொருந்திய அகத்திய முனிவர், தமிழையே உருவாக்கி தந்தவர் சொல்லலாம். அகத்திய முனிவர் அவர் ஸ்தாபிதம் பண்ணாத சிவஸ்தலங்கள் இல்லைன்னு சொல்லலாம். லலிதா சஹஸ்ரநாமத்தை உருவாக்கி கொடுத்தவர் எம்பெருமான் அகத்திய முனிவர் தான். அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்க பாருங்க, நவ கைலாயம் நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. நவ கைலாமே நம்ம ஊரில் தான் இருக்குது. நவ திருப்பதி நம்ம ஊர்லேயும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல அதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டமாக தான் இருந்தது. அப்படிப்பட்ட புண்ணியம் வாய்ந்த இந்த பூமியில் பிறந்த அகத்திய பெருமான் என்ன செஞ்சார்? சிவனுடைய பரம பக்தரான அகத்திய பெருமான் தன்னுடைய வழிபாட்டுக்காக சிவன் தன்னுடைய சீடனாகிய இடும்பாசுரன், அகத்திய முனிவருடைய சீடனாக இருந்த இடும்பாசுரனிடம் என்னுடைய வழிபாட்டுக்காக கந்தமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் 2 குன்றுகள் இருக்குது. அந்த குன்றுகள் பேர் என்னென்னா, ஒன்று சிவகிரி, இன்னொன்று சக்திகிரி. நான் அதை வச்சு வழிபடணும்ப்பா, அதனால் நீ அந்த கந்தமலையில் போய் அந்த சிவகிரி மலையையும் சக்திகிரி மலையையும் எனக்காக எடுத்து கொண்டு வான்னு சொல்லி அவருடைய சீடரான இடும்பாசுரன்ட்ட அகஸ்திய முனிவர் கட்டளையிட்டார். உடனே குருநாதர் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு அசுரனாக இருந்த போதும் யார்கிட்ட போய் சரணடைகிறாங்க பாருங்க. நம்ம சரணடைகிறவங்க என்ன செய்யணும்? சரியான ஆளாக இருக்கணும். நம்ம யார்கிட்ட போய் சரணடைஞ்சால் நமக்கு நல்ல கதி கிடைக்குமோ அவங்களோட போய் சேரணும். சரியா? முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்புன்னு சொன்னார் வள்ளுவர். அதாவது நமக்கு தேவையானவர்களையும் நமக்கு நல்ல உள்ளங்கள் நம்மளை பண்படுத்துகிறவங்களோட சேரும்போது நம்முடைய ஆன்ம பலமும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி நல்ல செம்மைப்படும். அதனால் அவர் ஒரு அசுரனாக இருந்த போதும் அவர் யாரை குருநாதராக ஏற்றுக்கொண்டார்னா அகஸ்திய முனிவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த 2 மலையும் தூக்கிட்டு போகிறதுக்காக என்ன செஞ்சாரா, அந்த இடும்பாசுரன் கிளம்பி போனார். பிரம்மதண்டத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கத்தில் சக்திகிரியையும் ஒரு பக்கத்தில் சிவகிரியையும் காவடி மாதிரி தூக்கிட்டு வந்தார். நல்லா கவனிக்கணும், அந்த இடும்பாசுரன் தான் காவடி எடுக்கிற பழக்கத்தை, முருகனுக்கு காவடி எடுத்து நம்ம பக்தி பண்ணுறோம் இல்லையா, அந்த காவடி எடுக்கிற பழக்கத்தை முதல்ல ஆரம்பித்து வச்சது இடும்பாசுரன் என்ற அசுரன் தான். அப்போ அவர் இந்த 2 சக்திகிரியும் சிவகிரி மலையையும் அவர் பிரம்மதண்டத்தில் ஏந்தி வந்துக்கிட்டே இருந்தாராம். எங்கேருந்து? கந்தமலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குச்சுல. பழனி என்ற இடத்துக்கு வந்த உடனே அவருக்கு ரொம்ப களைப்பு. 2 மலையும் தூக்கிட்டு வந்திருக்காருல, களைச்ச உடனே அவர் கொஞ்சம் இளைப்பாறணும்னு நினச்சி அந்த மலைகளை என்ன செஞ்சாங்க, எடுத்து கீழே வச்சுட்டாராம். கீழே வச்சுட்டு கொஞ்சம் கை கால் முகமெல்லாம் கழுவி கொஞ்சம் இளைப்பாரி கொண்டு திரும்ப என்ன செஞ்சுருக்காரு, இந்த மலையை நம்ம குருநாதர் அகஸ்திய முனிவர் சொல்லிட்டாரேன்னு திரும்ப தூக்கி பார்த்தா 2 மலையும் அவரால் தூக்க முடியலன்னு சொன்னோடனே, என்னடா இவ்வளோ நேரம் நம்ம தானே தூக்கிட்டு வந்தோம், இந்த மலை ஏன் இப்போ தூக்க முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப தூக்கி பார்க்கும்போது அவரால் தூக்க முடியல. இப்படி மேலே நிமிர்ந்து பார்த்தாராம். எதில் சிவகிரி என்ற மலையில் ஒரு பையன் ஒரு மரத்தடியில் கோமண ஆண்டியாக ஆடு மேய்க்கிற இடையன் போல ஒரு மரத்து மேலே அந்த மலை மேலே இருந்தாராம். உடனே இந்த இடும்பாசுரனுக்கு ஒரு சந்தேகம், இந்த சிறுவனை நிற்க போய் தான் இந்த மலையை நம்மளால் தூக்க முடியலன்னு. உடனே எப்பா நீ இறங்கு, இந்த மலையிலேருந்து இறங்கு, நான் இந்த மலையை தூக்கிட்டு போகணும், என் குருநாதர் கொண்டு வர சொல்லியிருக்காரு. சொன்னோடனே, என்னையா நீ பெரிய அசுரனாக இருக்க, உன்கிட்ட இல்லாத சக்தியே இல்லை, நான் ஒரு சின்ன பையன், நானா உனக்கு கனத்துட்டேன், நீ தூக்கு, இந்த மலையை தூக்குனாராம். அப்போ இடும்பாசுரனால் என்ன செய்ய முடியல, அந்த மலையை அசைக்க கூட முடியலன்னொடனே அவர் மயங்கி விழுந்துட்டாரு. பக்கத்தில் இந்த இடும்பாசுரனுடைய மனைவி இந்த சிறுவன் சர்வ சக்தி படைச்சவன்கிறத உணர்ந்துக்கிட்டு, எப்பா நீ சின்ன பையனாக இருக்க, நீ யார் என்னன்னு எனக்கு விவரம் தெரியல, ஆனால் என் கணவருக்கு துன்பம் வந்திருக்கு, அந்த துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது, நான் நம்புகிறேன், அதனால் உன்னை சரணடைகிறேன்ப்பா, நீ இந்த எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி அந்த இடும்பாசுரனுடைய மனைவி அந்த முருகப்பெருமான் சின்ன பையனாக கோவண ஆண்டியாக இருந்தவற்றை
சரணாகதி அடைஞ்ச உடனே முருகப்பெருமான் வந்து அவருடைய கையில் வந்து தண்டாயுதத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு நான் தான் முருகப்பெருமான் சொல்லி காட்சி கொடுத்து, நான் இந்த மலையில தான் வசிக்க விரும்புகிறேன், இந்த மலையை அசைக்க வேண்டாம், நீ உன் குருநாதர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே சிவகிரி மலையும் அந்த சக்திகிரி மலையும் பழனி என்ற இடத்துல அப்படியே என்ன செஞ்சுதான் ஸ்தாபிதமாயிடுச்சு. இன்னொரு கதை என்ன, நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச கதை தான். என்ன கதை? நாரதர் வந்து கைலாசத்தில் பார்வதியும் பரமசிவனும் உட்காந்துருக்கும் போது ஒரு மாங்கனியை கொண்டு வந்தார். மாங்கனியை கொண்டு வந்து நீ இந்த பழத்தை நறுக்காம உன் குழந்தைகளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை வந்துருச்சு. அப்போ பார்வதி சொன்னாலாம், ஐயோ இவர் பிரச்சனை பண்ணிட்டாரே, இந்த என்னென்ன விளைவுகள் வருமோ அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமான் நாரதர் கழகம் நன்மையில முடியும், நீ கவலைப்படாத பார்வதி சொல்லிட்டு இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்க இந்த கனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே முருகன் சடார் என்ன செஞ்சாரு, சர்வ சக்தி படைத்தாரோ அல்லவா, மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி பார்க்க போயிட்டாரு, நம்ம மோடி மாதிரி. உடனே கணபதி என்ன செஞ்சாரு, அம்மை அப்பன் தான் உலகம்னு பரிபூர்ணமாக நமக்கு காட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக சிவபெருமான் என்ன செஞ்சாரு, அம்மை அப்பனே நீங்கள் தான் உலகம்னு சொல்லி ஒரு சுற்றி வந்து மாங்கனியை வாங்கிட்டாரு. விரைவாக வந்தார் வேலவன். என்னப்பா நீங்கள் அநியாயம் பண்ணிட்டீங்க, நான் உண்மையாக நீங்கள் சொன்ன கட்டளையை கேட்டு நான் வந்து உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வந்தேன், நீங்கள் பிள்ளையாட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னோடனே மகனை பார்த்து தாயும் தகப்பனும், பழம் நீயே ஒரு ஞான பழம், உனக்கு எதுக்குப்பா இன்னொரு பழம், அதனால தான் அண்ணன்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்களாம். நம்ம வீட்டிலேயும் நடக்கிற அதே மாதிரி கதைகள். ஆனால் நமக்கு என்ன உண்மையை கற்பிக்கணும்னு நினச்சாங்க, அம்மையும் அப்பாவும் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது இந்த உலகத்தார் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் விநாயகப் பெருமான் அம்மையப்பரை வணங்கினாரு. அடுத்தால பழம் நீ, அதாவது குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் கோவப்பட்டாலும் தாயும் தவப்புன்னு அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உயரிய உண்மையை சொல்வதற்காக பழம் நீயே ஒரு பழம், உனக்கு எதுக்குப்பா இன்னொரு கனி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி போதும் முருகப்பெருமானுக்கு அந்த கோபம் தணியலை. அதனால் அவர் என்ன செஞ்சார், கோவணத்தை கட்டி தண்டாயுத பாணியாக அந்த பழனி மலை மேலே இருந்தார். அப்புறம் அவ்வை வந்து நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் முருகா, நான் பாடின தமிழை நீ காப்பாற்றணும்னு சொன்னதுனால நான் அந்த அரசனாகவும் அவர் என்ன செய்கிறாரு, அந்த பழனி மலையிலேயே காட்சி கொடுக்கவும் செய்கிறார் பக்தர்களுக்கு. சரியா, ஆண்டியாகவும் அரசனாகவும் கோலம் காட்டும் அப்பனாக முருகப்பெருமான் விளங்குகிறார். அடுத்தல இந்த பழனி மலை விக்கிரகத்துக்கு அந்த முருக விக்கிரகங்களே தனி சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா போகர்ங்கிற சித்தர், மாபெரும் சித்தர், நவ பாஷாணத்தால் செஞ்ச சிலை. அந்த அவர் வந்து அரிய பெரிய தவங்கள்லாம் செஞ்சு சித்தர்கள் 18 சித்தர்களை இப்போவும் கும்பிடுறவங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்குது. சித்தர்கள் வழிபாடு நம்ம நாட்டில் உள்ள வழிபாடு தான். இதை வந்து நம்மளும் என்ன செய்யலாம், சித்தர்களை வணங்கலாம். அகஸ்திய முனிவர் மிகப்பெரிய சித்தர், போகர், அப்புறம் பாம்பாட்டி சித்தர், அப்படி ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. நவபாஷான சிலையை உண்டாக்கின போகர், மக்களுக்காக வேண்டி தான் அந்த போகர் வந்து அந்த நவபாஷானத்தால் சிலை செஞ்சாராம். ஏன்னு கேளுங்க, நம்ம முருகனுக்கு வந்து தேன் அபிஷேகம் பண்ணுறோம், பால் அபிஷேகம் பண்ணுறோம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இப்படி ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணுறோம். பண்ணி பஞ்சாமிர்த அபிஷேகம் அதெல்லாம் அந்த நவபாஷான சிலையில பட்டு வரும்போது அந்த பிரசாதத்தை உட்கொள்கிறவர்களுக்கு சர்வ பிணியை நீக்கக்கூடிய சக்தி. பழனிமலை முருகனுடைய பிரசாதம் வந்து அது சந்தனமாக இருந்தாலும் சரி, திருநீராக இருந்தாலும் சரி, பஞ்சாமிர்தமாக இருந்தாலும், தேனாக இருந்தாலும், பன்னீராக இருந்தாலும், அது எல்லா விதமான பிணியும் தீர்க்கக்கூடிய அளவில் போகர் வந்து அந்த நவபாஷான சிலையை நிறுவியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், அந்த போகர் நிறுவின அந்த நவபாஷான சிலை வேர்க்கும் தன்மை கொண்டதான். நமக்கு எப்படி வியர்வை வருகிறதோ அதை மாதிரி அந்த நவபாஷான சிலையில் முருகனுக்கு வேர்க்குமா. அதனால் ராத்திரி சந்தன காப்பு வச்சா மற்ற ஊரில் சாமி சிலையில் உள்ள சந்தன காப்பு காஞ்சிரும். ஆனால் பழனி மலையில் முருகன் மேலே சாத்தின சந்தனம் மட்டும் காயவே செய்யாதான். ஏன்னா அந்த வியர்க்கும் தன்மை, அவர் வந்து அந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சித்தர் தவம் இருந்து அந்த நவபாஷான சிலையை உண்டாக்கியிருக்காரு. அதனால் அந்த சந்தனத்தை, இரவு சாத்தின சந்தனத்தை வாங்கி பகலில் உட்கொண்டவங்களுக்கு தீராத பிணிகளும் தீருங்கிறது கலியுகத்தில் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிற அற்புதம். அது மாதிரி வைகாசி விசாக திருவிழா பழனியில் வெகு விமர்சையாக நடைபெறுது. பழனியில் தூக்காத காவடியே இல்லை. மலையெல்லாம் என்னது பக்தி வெள்ளம்.
எங்கே பார்த்தாலும் எங்கெங்கெல்லாமோ இருந்து நடைபாதையாக திருச்செந்தூருக்கு எப்படி பக்தர்கள் வைகாசி விசாகத்துக்கெல்லாம் நடந்து நடந்து போய் எம்பெருமான் முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்கிறார்களோ அதே போல் பழனி மலையிலே என்ன செய்கிறாங்க பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடி, எல்லா காவடி எடுத்து முருகப்பெருமானை வேண்டி எல்லாரும் என்ன செய்கிறாங்க அனுகிரகம் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பழனிமலை முருகனை முதல்ல திருப்பரங்குன்ற முருகனை தரிசித்தோம், அடுத்தால திருச்செந்தூர் முருகனை தரிசித்தோம், இப்போ பழனி ஆண்டவரை தரிசித்து 4வது படை வீடாகிய சுவாமி மலைக்கு நம்ம போகலாம். சுவாமி மலையை பற்றி தியானிக்கலாம். சுவாமி மலையோட சிறப்பு என்னன்னா சோழ நாடு சோறுடைத்துன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சோழ நாட்டில் இல்லாத ஆலயங்கள் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா தவ முனிவர்கள் ரொம்ப ரொம்ப தவம் பண்ணின முனிவர்கள்லாம் பிரதிஷ்டை செய்த ஆலயங்கள் தஞ்சாவூர், திருச்சி சைடில் ஏகப்பட்ட கோவில்கள். சோழ நாடே ஒரு சிவ ஆலயமாக, அந்த சோழ மண்டலமே ஒரு சிவ ஆலயமாகத்தான் கருதுகிறாங்க. நவகிரக ஸ்தலங்கள், புகழ்பெற்ற நவகிரக ஸ்தலங்கள், கர்ப்பரசாம்பிகை, அங்கே இல்லாத ஸ்தலங்கள் எல்லாம் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதை தீர்க்கணுங்கிறதுக்காக முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் அருந்தவம் இருந்து ஒவ்வொரு கோவிலையும் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க. ஒரு கோவிலில் போய் நடையை மிதிச்சிட்டா போதும், நமக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் அந்த கோவிலுக்குள்ளே நம்மளால் போக முடியும். அதனால தான் மாணிக்க வாசகர் என்ன சொன்னார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொன்னார். அவன் அருள் இருந்தால் தான் அந்த கோவிலுக்குள்ளேயே நம்மளால் மிதிக்க முடியும். அப்போ நமக்கு தீராத துன்பம் தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி என்னன்னா நம்ம கோவிலில் போய் காலடி எடுத்து வச்சுருவோம். அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்றினாலோ அல்லது ஒரு புஷ்பம் வாங்கி சாத்தினாலோ அந்த பலன் நம்மளை நிச்சயமாக என்ன செய்யும், நல்லபடியாக சேரும். இப்போ சுவாமி மலை சோழ நாடு ஆலயங்களால் நிறைந்தது. அப்படிப்பட்ட சோழ நாட்டுக்கு முதல்ல ஒரு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் எல்லா கோவிலையும் நம்ம பொதுவாக எல்லா காரியங்களையும் ஆரம்பிக்கிறோம். அந்த விநாயகர் ஸ்தலம் முதல்ல திருவலஞ்சுழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது சுவாமி மலைக்கு மிக அருகில் இருக்குது. அந்த விநாயகர் அங்கே கொலுவீட்டு இருக்கக்கூடிய விநாயகர் தான், அதுதான் விநாயகர் சன்னதியாக, சோழ நாட்டினுடைய விநாயகர் சன்னதியாக திருவலஞ்சுழி ஊர் இருக்குது. அதே போல் சோழ நாட்டினுடைய முருகன் சன்னதியாக எதை சொல்கிறாங்கன்னா சுவாமி மலையை தான் சொல்கிறாங்களாம். சுவாமி மலையை இதே மாதிரி இயற்கையான மலை அல்ல. சுவாமி மலை அதாவது திருப்பரங்குன்றத்தை போல, பழனியை போல, திருத்தணியை போல சுவாமி மலை இயற்கையாக அமையலையாம், மனிதர்களால் ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது கட்டுமான கோவில். ஆனால் மலை மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு ஓடுற இடத்துல கற்பாறைகளே கிடையாது. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலை நிர்மாணிச்சிருக்காங்க பாருங்க, கல்லே இல்லை. ஆனால் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை ராஜராஜ சோழன் அப்படி பார்த்து பார்த்து கட்டி வச்சிருக்காரு, நிழல் விழாத அளவுக்கு. என்ன ஒரு கட்டடக்கலை, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு நுட்பம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கோவில்களை உண்டாக்கின இப்பவும் பாருங்கள் நெல்லையப்பர் கோவிலெல்லாம் தூண்களை பார்த்தாலே ஒரு மலைப்பு அதிசயம். கிருஷ்ணாபுரம் அந்த ரத்தம் அந்த கத்தியால் குத்தின இடத்துல அந்த குரத்தியை தூக்கிட்டு போகிறான். அவரை அதை தடுக்கிறதுக்காக அந்த தூக்கிட்டு போகிறவன் இடுப்பில் ஒரு கத்தியால் குத்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த கல் சிவப்பு கலரில் இருக்குது. கிருஷ்ணாபுரத்தில் போய் பாருங்களாம். மற்ற இடம் எல்லாம் கருப்பாக இருக்குது. அந்த இடம் எந்த இடத்துல கத்தி வச்சு குத்தினானோ அந்த இடத்துல ஒரு சின்ன தழும்பு, அதில் சிவப்பான கல்லை கொண்டு வந்திருக்கான். எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடு. அமைந்த கல்லிலே கலைவண்ணம் கண்டான், கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான்னு எவ்வளோ பெருமையாக பாராட்டி பேசுனாங்க. கண் இல்லாதவங்க கூட தடவி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளவு நுணுக்கமாக தமிழனுடைய அறிவு, நுட்பமான தமிழனுடைய அறிவு. அதாவது ஆறு ஓடக்கூடிய ஸ்தலத்திலே, கல்லே இல்லாத ஸ்தலத்திலே ஒரு கற்கோவிலை அமைச்சு காட்டியிருக்காங்க. மலை மேலே ஆலயம் அமைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். எல்லாம் குந்துதோறும் குமரன் ஆலயங்கள்லாம் சும்மாவாக இருக்குது. அடே அப்போ அந்த தென்காசி பக்கம் அந்த அந்த கோவில் என்ன கோவில், திருமலை கோவில், பார்க்க பார்க்க அப்படியே பரவசம். இந்த மலையை போட்டு ரோடு இழைச்சி போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருடைய பக்தர்களுக்கு பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணுறாரு. எனக்காக நீ இந்த திருப்பணியை பண்ணு, மனசில் போய் பேசுகிறாரு. நீ இந்த திருப்பணியை செய். யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த கோவிலை சார்ந்த பணிகளை செய்ய ஒரு வரம் கிடைக்கும். அவனே செலக்ட் பண்ணுவான், இவனுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கணும், இந்த பாக்கியத்தை இவனுக்கு தான் கொடுக்கணும், இதுக்கு தகுதியான ஆள் இவர் தான் சொல்லி இறைவன் தான் முடிவு பண்ணுறாரு. எப்படி கோவில்களை கட்டியிருக்காங்க. மலை மேலே ஒரு கல்லை, வாட்டர் பாட்டிலை நம்மளால் தூக்கிட்டு போக முடிய மாட்டேங்குது. நமக்கு தான் தண்ணி தாகம் எடுக்குது, நம்ம தான் குடிக்க போகிறோம் மலை ஏறினா.
ஆனால் இந்த வாட்டர் பாட்டிலை நம்மளால் தூக்கிட்டு மலை மேலே ஏற முடியுதான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தெரியுது. ஐயோ இந்த தண்ணி அங்கே இருந்தால் அங்கே பிடிச்சி குடிச்சிக்கலாமே, இதை சுமந்துட்டு போக வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு கல்லாக ஒவ்வொரு எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாமல் இப்போனா நினச்சா கிரேனை கொண்டு போய் கல்லை ஏற்றிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம், லாரியில் கல்லை கொண்டு போயிடலாம். எந்த டெக்னாலஜியுமே கிடையாமல் எவ்வளோ உயரங்களில் இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய பக்தியை நம்ம நினச்சி பார்க்கணும், அந்த பரமனுடைய அனுகிரகத்தை நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் இல்லாமல் இந்த காரியங்கள் நடந்திருக்குமா அப்படின்னா, சுவாமி மலை வந்து மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அந்த சுவாமி மலையில் என்ன விசேஷம்னா, முருகன் வந்து தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுவாமியாக இருக்கார். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்தில் மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை விட என் பிள்ளை கெட்டிக்காரன் ஐயா, உன்னை விட உன் பிள்ளை கெட்டிக்காரன் ஐயா, உன்னை மிஞ்சிட்டான், உன் பேரை காப்பாற்றிட்டான்னு சொல்லும்போது நம்ம உடம்பு ரத்தம் வந்து எப்படி வரும்? ஒரு சில்லுன்னு ஒரு பாய்ச்சல் பாயும். இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சாந்தானாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லி வச்சாங்க. தமிழ் இலக்கியங்கள் அரிய பெரிய உண்மைகளை சொன்ன இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள். ஆனால் இன்னைக்கு தமிழ் படிக்கிறத கௌரவ குறைச்சலாம் நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறோம்? பிள்ளைகள் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம். எல்லாருமே பிறந்த உடனே மம்மி டேடி கூப்பிடணும், பிறந்த உடனே ஏபிசிடி படிச்சிடணும், பிறந்த உடனே அதோட முக்கியமான கொடுமை என்னென்னா ரெயின் கோயவே சொல்லாத பிள்ளைகளே இல்லை. சொல்லி ஏற்கனவே மரத்தை வெட்டி பாதி மழை இல்லை, இந்த பாட்டு பாடியே மழை இல்லையோன்னு நான் நினைப்பேன். அதனால் மாமழையே வான்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். மழை இல்லாட்டா நம்ம என்ன ஆகும்? விசும்பின் துளி வீழி நல்லால் ஆங்கே மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. பசும்புலோட ஒரு தலையை கூட என்ன செய்ய முடியாது. அங்கே விசும்பிலேருந்து வானத்திலேருந்து ஒரு துளி விழாவிட்டால் நம்ம ஒரு சின்ன புல்லு கூட முளைக்காது. அதனால் ரெயின் கோவே சொல்கிறதுக்கு முதலாக நல்ல தமிழில் வாமழையே வா, மண்ணில் வளம் செழிக்க வா, பயிர்கள்லாம் செழிக்க வா அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவர்களை சந்தோஷமாக பாடி ஆடும்போது குழந்தைகள் பிரார்த்தனையும் பகவான் கேட்குறாரு. ஏன்னா அவங்க கள்ளம் கபடி இல்லாத மனமுடையவர்கள். அந்த மாதிரி மழை நல்ல வரும். இனிமேல் அந்த மாதிரி நம்ம பண்பாட்டை நம்ம மாற்றி கொள்ளணும். அடுத்தால சுவாமி மலையில் வந்து தகப்பன் சுவாமியாக இறைவன் வீற்றிருக்கிறார். அந்த சுவாமி வந்து பரம்பொருளுக்கே புத்தி சொன்னவர். ஏன்னா பிரம்மன் வந்து பிரணவ மந்திரத்தை அவருடைய அகம்பாவத்தால் என்ன செஞ்சார்? எனக்கு எல்லாமே தெரியும்னா அகம்பாவமாக நினச்சாரு. முருகப்பெருமான் பிரம்மனை கூப்பிட்டாரு, வாய்யா வந்து பிரணவத்துக்கு விளக்கம் சொல்லுன்னு சொன்னப்போ அவரால் சொல்ல முடியல. உடனே அவரை தூக்கி சிறையில் அடைச்சிட்டார் பிரம்மதேவனை. உடனே கந்தப்பெருமான் வந்து தகப்பன் வந்து சொன்னார், சிவன் நீ வந்து பிரம்மன் வந்து படைப்பு கடவுள், நீ அவரை சிறையில் அடைச்சது மகா தப்பு, அதனால் அவரை விடுதலையாக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து தகப்பன் சொன்னதை கேட்டு பிரம்மதேவனை விடுதலையாக்கி உடனே நீ இவ்வளவு பிரம்மனை அடைச்சியே உனக்கு பிரணவம் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நீ வந்து குருவாய் நான் இருப்பேன், நீ வந்து சிஷ்யனாக இருந்து என்னிடத்துல பாடம் கேட்டேன்னா நான் உனக்கு பிரம்ம மந்திரத்தை சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் அவர் வந்து தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுவாமியாக சுவாமி மலையிலே வீட்டிருக்கிறார். 4வது படை நேரம் கருதி கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்குன்னு விளக்கமாக நிறைய கதைகள் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ நாள் நம்ம தியானிக்கலாம். எனக்கு அடுத்தால பேச வேண்டியவங்க வந்துட்டதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கு. அடுத்தால சுவாமி மலைக்கு அடுத்தால 5ஆம் படை வீடாகிய திருத்தணியை தியானிப்போம். திருத்தணி என்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து மருவி வந்த பேர் திருத்தணி, அதாவது செருத்தணி, அதுதான் திருத்தணியாக மறிவிற்று. என்ன செரு என்றால் கோபம். கோபம் அடங்கினது. யாருடைய கோபம் அடங்கினது? முருகப்பெருமானுடைய கோபம் அடங்கினது. சூரனை சம்ஹாரம் செய்தார்லவா, அந்த கோபம் வந்தது அவருக்கு திருத்தணி மலையில தான் தணிஞ்சுதான். அதனால சூரசம்ஹாரம் நடக்காத ஒரு ஸ்தலம் வந்து எது? திருத்தணி. எல்லாரும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். திருத்தணியில் சூரசம்ஹாரம் கிடையாது. முருகன் கோவிலில் எல்லாம் சஷ்டி திருவிழாவில் சூரசம்ஹாரம் நடக்குது. ஆனால் திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் கிடையாது. ஏன்னா அவருடைய கோபம் தணிந்த இடம். அடுத்தால திருப்பதிக்கு அருகில் இருப்பதனால தமிழ் தெய்வமாக முருகன் விளங்கிய போதும் திருப்பதியில் போய் தரிசிக்கிற அனைத்து மாநிலத்திலிருந்து வர பக்தர்களும் தரிசிக்கிற ஒரு இடமாக திருத்தணி விளங்குகிறது. திருத்தணியிலையும் என்ன செஞ்சார்? திருத்தணி முருகனுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அந்த விசேஷம் என்னன்னா, திருமாலிட்ட இருந்து சூரபத்மன் வந்து அவருடைய சக்கர ஆயுதத்தை பறிச்சுக்கிட்டான். அவனுடைய தவ வலிமையால் படிச்சுக்கிட்டு அந்த சக்கர ஆயுதத்தை போர் நடக்கும்போது, திருச்செந்தூரில் போர் நடந்ததல்லவா, அப்போ வந்து அந்த சக்கர ஆயுதத்தை யார் மேலே ஏவிட்டார்னா முருகப்பெருமானை அழிப்பதற்காக திருமாலிடம், அதாவது மாமன்கிட்ட இருந்து வாங்கின ஆயுதத்தை மருமகன் மேலே பிரயோகம் பண்ணுறான் சூரபத்மன்.
உடனே அவர் என்ன செஞ்சாராம், திருச்செந்தூர் முருகப்பெருமான் அந்த மார்பில் தாங்கி அந்த சக்கராயுதத்தை மார்பில் பதிஞ்சிருச்சு. அந்த பதிஞ்ச சக்கராயுதத்தை திரும்ப அவர் அந்த போர்லாம் முடிஞ்சு அவர் கோபம் தணிஞ்சோடனே அவருடைய மார்பிலேருந்து எடுத்து பழையபடியும் திருமாலுக்கே கொடுத்தார். அதனால் திருத்தணி முருகனுடைய மார்பில் இன்னும் என்ன அந்த சக்கராயுதம் பதிந்த தழும்பு இன்னும் அவருடைய மார்பில் காணப்படுகிறது. அடுத்தால இந்த ஸ்தலத்திலையும் இந்து முஸ்லீம் ஒத்துமை ஒரு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. என்னன்னா, காதர் நவாப் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு தீராத வைத்த வலியால் கஷ்டப்பட்டு ரொம்ப அவதிப்படும் போது அந்த திருத்தணி முருகப்பெருமானை வேண்டி அவர் என்ன செஞ்சாராம், பிரசன்ன காதர் ஈஸ்வரன் சொல்லி ஒரு சிவன் ஆலயத்தை ஒரு முஸ்லீம் எங்கள் திருத்தணியில் நிறுவியிருக்காரு. இப்போவும் அங்கே ஒரு வாத்திய மண்டபம் இருக்கான். அதில் இறை வழிபாடு நடக்கும்போது இஸ்லாமிய அன்பர்கள் வாத்தியம் வாசிக்கிறாங்க. அந்த வாத்திய ஒளியில தான் அங்கே பூஜை நடக்குது. இது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஸ்தலம் இருக்குது. இறுதியான ஸ்தலம் பழமுதிர் சோலை. நேரம் கருதி தான் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கு. பழமுதிர் சோலை மதுரை கிட்ட இருக்குது. இதில் என்ன உண்மையை உலகத்துக்கு உணர்த்தினார்னா, வைஷ்ணவமும் சைவமும் ஒன்று தான், அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற கருத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான் கீழே மாமன் கொலுவிருக்கிறார். எங்கே? பழமுதிர் சோலையில். மேலே யார் இருக்காரு? மருமகன் முருகப்பெருமான். இங்கே வைணவம், அங்கே மேலே சைவம், இரண்டுமே ஒன்று தான் அப்படின்னு காட்டி நிற்கிற ஒரு திருக்கோலம் தான் பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலைக்கு ஒரு கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அவ்வை பாட்டி அவள் கல்வி கரையில் கற்பவள் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து சொன்னாங்க. என்னன்னா, அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணியை விலக்கி வச்சிரும். அதே போல நல்ல நூல்களை கற்க வேண்டும். ஏன் கற்க வேண்டும்? நம்முடைய வாழ்நாள் கல்வி கரை இல்லாதது. என்ன எடுத்து படித்தாலுமே அதுக்கு ஒரு முடிவு இருக்கா? நினச்சி பாருங்க. இந்த முருகப்பெருமானையே தியானித்து படித்தாலும் அவருடைய மகிமையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோ நூல்கள், அவ்வளோ படிப்பு. ஒரு தமிழ் எடுத்து படித்தாலோ கணக்கெடுத்து படித்தாலோ நம்மளால் படித்து முடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா படித்து முடிக்கவே முடியாது. கல்வி கரையில் அது. அப்படிப்பட்ட கல்வியை நன்கு கற்ற அவ்வை பிராட்டி அன்னையும் பிதாவும் முன்னறி கொந்தை வேந்தன் எழுதியிருக்காங்க, ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க, எவ்வளவோ பாட்டு. அவங்க யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, பாடல்களால் இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவ்வை பாட்டிக்கு ஒரு ஞான செருக்கு வந்ததான் நம்ம எல்லாமே தெரிஞ்ச ஒரு தன்மை செருக்கு வந்த உடனே அந்த அம்மா பழமுதிர் சோலை ஓரமாக நடந்து வரும்போது ஒரு மரத்து மேலே ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் தண்டத்தை வச்சுட்டு உட்காந்துருந்தானா. பாட்டிக்கு வழி நடந்த களைப்பு அவ்வை பாட்டிக்கு. உடனே பாட்டி பசிக்குதா அப்படின்னு கேட்டவுடனே ஆமாம் பசிக்குது. நாவல் பழ மரத்தில் ஏறி உட்காந்துருந்தார் முருகன். உடனே முருகப்பெருமான் கேட்டாராம், பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? என்னடே பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம்லாம் இருக்கா? ஆமாம் பாட்டி இருக்கு. உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? ஏன்னா ஏற்கனவே வெயில தான் நடந்து வரப்பா, நீ சுடாத பழத்தையே போடணுன்னே மரத்தை பிடிச்சி உருக்குனோடனே பழமெல்லாம் கீழே விழுந்து, பழுத்த பழம் தானே கீழே விழும், கீழே விழுந்து அது மணல் ஒட்டின உடனே பாட்டி என்ன செஞ்சா, அந்த மணலை உதுக்கிறதுக்காண்டி பூன்னு ஊதுனோடனே, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு அந்த பரம்பொருள் கேட்டிருக்காரு பாட்டிகிட்ட. கேட்ட உடனே தான் அவ்வைக்கு என்ன செஞ்சுதான் புத்தியில் உரைச்சிருக்கு. ஐயோ நம்ம எல்லாம் தெரியும்னு ஞான திமிரில் இருந்தோமே, நமக்கு எல்லாமே தெரியும் நினச்சோமே, இந்த சின்ன பையன் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்தி விட்டான் அல்லவா. ஞான பழமான கந்த பெருமான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேள்வி கேட்டு அவ்வையினுடைய அகக்கண்ணை திறந்த இடம்தான் என்னது, பழமுதிர் சோலை. இப்பமும் அந்த நாவல் பழம், அந்த அவ்வைக்கு அனுகிரகப்படின நாவல் பழ மரம் பழமுதிர் சோலையில் இருக்கான். அந்த பழமுதிர் சோலை அடியில், அந்த நாவல் மரத்து அடியில் நாவல் பழ மரத்தடி விநாயகர், அங்கே ஒரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணி அந்த விநாயகர் அனுகிரக மூர்த்தியாக இருந்து கும்பிடுறவங்களுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நாவல் பழம் கூட ஒரு அதிசயம். எல்லா மரமும் நாவல் பழ மரம் ஆடி ஆவணியில் பூத்து காய்ச்சி பழுக்குமா. ஆனால் பழமுதிர் சோலையில் உள்ள அந்த நாவல் பழம் மட்டும் இந்த ஐப்பசி, அதாவது கந்தசஷ்டி திருவிழா நடக்கிற நேரத்தில் பழம் பழுத்து கொடுக்குமா. அப்போ இறைவனுடைய திருவிளையாடல் எவ்வளவு ஒரு மகத்துவமானது. அதாவது சீசன் மாறி காக்கக்கூடிய அதிசயம் எங்கே நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலையில். அதே மாதிரி அங்கே ஒரு நூபுர கங்கைன்னு சொல்லி ஒரு கங்கை, அதாவது ஒரு தீர்த்தம் வருது. அந்த தீர்த்தம் உலோக சத்து மிக்கது,
அந்த தீர்த்தத்தில் நீராடினவங்களுக்கு உடல் பிணிகள் எல்லாம் தீர்கிறது. அது மாதிரி வெள்ளியில் விக்கிரகம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருத்தணி முருகன் பழமுதிர் சோலையில் முருகன் சைவ வைணவ ஒற்றுமையை உலகத்துக்கு வலியுறுத்தி நிற்கிறாரு. ஆக முருகப்பெருமான் ஏகப்பட்ட திருவிளையாடல் நடத்திருக்காரு. இன்னும் எனக்கு பின்னால் வரவங்க அவருடைய பெருமைகளை உங்களுக்கு நல்ல விளக்கி சொல்லுவாங்க. இந்த பரம பாக்கியத்தை எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியுடைய ஸ்பான்சர் அருணாசலம் ஸ்டோர்ஸ். அவங்க ஐயா தமிழ் மேலே மிகுந்த ஆர்வமுடையவர்கள், நல்ல பணிகள் நல்ல செய்கிறவங்க. அவங்க தான் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தால கந்தகுமார் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக என் பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் இல்லாட்ட இந்த இடத்துல உட்காந்துருக்கவே முடியாது, பேச முடியாது. எல்லா காரியமும் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அது மாதிரி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உரையை இத்துடன் முடிவு செய்கிறேன். இந்த பாக்கியத்தை கொடுத்த திருநெல்வேலி வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. முருகப்பெருமான் வணங்கி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.